ஐயா மாராசா, தமிழக முதல்வரே, நாளுக்கு நாள் உங்கள் சிந்தனைகள் திராவிட சிந்தனைகளாக மாறிக்கொண்டு வருகின்றன. ஏன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக அளவு நாய்க்கடி உள்ள மாநிலம். இல்லங்க, யூபியில ஜாஸ்திங்க. யூபி ஜனத்தொகை 23 கோடிங்க. அங்க 12 லட்சம் பேரை தான் கடிக்குதுங்க. உங்க ஊர்ல 8 கோடி கூட கிடையாதுங்க. ஆனா உங்க ஊர்ல 7 லட்சம் பேரை கடிக்குதுங்க. சோ ஜனத்தொகை நாய்க்கடி ரேஷியோ பாத்தீங்கன்னா நம்ம தான் கேபிட்டல். இப்படி இருக்கும் பொழுது போன அரசாங்கம் என்ன பண்ணானுங்க, நாய் கடிக்குதா கவலைப்படாதீங்க, கோடி கோடியா கொட்டி நாய்களுக்கு கருத்தடை மையம் ஆரம்பிப்போம். நாய் கடிக்கும் கருத்தடைக்கு என்ன சார் சம்பந்தம்? நாய் வாயால தானே கடிக்கும். அதனுடைய மர்ம உறுப்பால் கடிக்குதுன்னு யாராவது சொன்னாங்களா? உங்களை சுத்தி இருந்து உங்களுக்கு யாரோட ஆலோசனை சொல்றான்னு தெரியலங்க. இதே மாதிரிதான் அவனுங்களும் பண்ணானுங்க. இப்ப கேரளாவை பாத்துக்குங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு கருணை கொலை செய்யலாம். தேங்க்யூ சுப்ரீம் கோர்ட், இனி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எஸ்ஓபி போட்டானுங்க. என்ன எஸ்ஓபி போட்டிருக்காருங்க, எந்த நாய் ஜாதியும் கொலைச்சா சரி போட்டுருவோன்னு. உண்மையா அதான் பண்ணணும். ஏன்னா தெருவுல நாய்களுக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது. சில பைத்தியங்கள் அவற்றுக்கு சோறு போடுகின்றன. அது தவிர என்ன வேற ஒரு நல்ல காரணமே கிடையாது. நூற்றுக்கணக்கான நோய்கள் வீட்டுக்கு வந்தடைகின்றன. தெருவுல நாய் இருக்கனால மலம் கடிக்குது, சிறுநீர் கடிக்குது, போற வரலாம் கடிக்குது, பைக்கை துரத்தி எத்தனையோ பேர் கொண்டிருக்கு. இவ்வளவும் புரிதல் இல்லாம இன்னும் முட்டாளா நாய்க்கு நாங்க சோறு போடுவோம். எங்க வீட்டு பக்கத்துல பைக்கை வச்சுக்கிட்டு ரோடோட போய் சோறு போடுறானுங்க. இந்த மாதிரி முட்டாள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கருத்தடை பண்றீங்கன்னா சிரிக்க வேண்டியிருக்கு முதல்வரே. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே அந்த முட்டாளுங்க பண்ணதுதான் அவங்களை விரட்டி விட்டோம். இப்ப நீங்களும் வந்துட்டு அதே கூத்த பண்றேன்னு சொன்னா என்னங்க பண்றது நாங்க? அப்புறம் இந்த தெலுங்கானா மாதிரி என்ன பண்ணாங்க தெரியல, மக்களே சட்டத்தை கையில எடுத்து நாயெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே நடக்கும். அப்படி நடக்கணுமா? அது உங்களுக்கு தான் அசிங்கம். கேரளா பண்ண மாதிரி நீங்களும் நாய்களை அப்புறப்படுத்துங்க. கொஞ்சம் நோயோட இருக்கு, இந்த மேஞ்சு கீஞ்சு தொழு நோயோட இருக்க நாய்கள்லாம் ரொம்ப கேவலம். வயசான நாய்கள்லாம் போட்டு தள்ளுங்க. அதெல்லாம் இருந்து யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நாய்க்கும் எந்த பயன் இல்லை, நமக்கு எந்த பயன் இல்லை. அதனால நாய் அவதிப்படுத்தே தவிர வேற எந்த இன்பமும் தெரியாது. ஏன்னா நாலு லூசுங்க சோறு போடுறதுனால நாங்க ஜாலியா இருக்கோம் நாய்க்கு சோறு போட்டுக்கிட்டு. ஏன்னா நாங்க சோறு போட்டுதான் எங்க மக்கள்லாம் எங்களை பார்த்து கருணை உள்ளம் உள்ளவர்கள் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கு ஏதோ பிரம்மையில தெரியுதுங்க. என்ன அதுக்காக இந்த கோமாளித்தனம் எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வர்ற ஓட்டும் போயிடும். என்ன தெருநாய் பிரச்சனை ஒரு சீரியஸ் பிரச்சனை. அதனால ஒரு உயிர்கொல்லி நோய் ரேபிஸ், 2வது உயிர்கொல்லி நோய் டிஸ்டம்பர், இது புலி சிறுத்தை எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்கு. என்ன வனவிலங்குகள் எல்லாம் அழிச்சிருச்சு இந்த நாய். அதாவது குறைந்த அளவில் கூடு கட்டும் பறவைகள் எல்லாம் காலி பண்ணிருச்சு. முதல்ல கையெடுத்து கும்புறோம் ஐயா, இந்த நாய்களை அப்புறப்படுத்துங்க, கருணை கொலை செய்யுங்க, மக்களை காப்பாத்துங்க, வெறுப்பேத்தாதீங்க.